ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளசி பிரியா கிரியேஷன். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாரியல் பாரஸ் பிரைட்டனிங் டே க்ரீமை பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் வீடியோ கிடையாது. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது தான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். இந்த ப்ராடக்ட் இந்த மாதிரியே ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. இங்கே முன்னாடி என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, லாரியல் பாரிஸ் கிளைகாலிக் பிரைட்டனிங் டே க்ரீம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஸ்கின்னை பிரைட்டனும் பண்ணும், க்ளோயிங்கும் ஆக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குட்டி க்யூட்டான கண்டெய்னரில் க்ரீம் கொடுத்துருக்காங்க. இதோட பேக்கேஜிங்கை பார்க்கும்போதே ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக க்யூட்டாக இருக்குது. இது குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 50 ml, ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 244 ரூபா. ஓகே, இப்போ க்ரீம் எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எங்கடா ப்ராடக்டே காணோன்னு தேடாதீங்க, நான் ஃபுல்லாத்தையும் காலி பண்ணிட்டேன். கொஞ்சோன்னு மட்டும் ரிவ்யூக்காக விட்டு வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டான க்ரீம் டெக்ஸ்டரில் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கலரண்ட் எதுவுமே இல்லை, ஃப்ரேக்ரன்ஸும் ரொம்ப ஹெவியாக இல்லாமல் லைட்டாக தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. இது எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேஸை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த க்ரீமை உங்கள் ஃபேஸ் அண்ட் நெக்கில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா SPF 17 இருக்குது. பட் இருந்தாலும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும். இந்த க்ரீம் யூஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாகவே நம்ம ஸ்கின் ஒரு க்ளோயிங்காக இருக்கும், ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அது பார்க்கும்போதே இந்த க்ரீம் பார்த்தீங்கன்னா அதிகமாக எடுத்து அப்ளை பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. கொஞ்சமாக எடுத்து உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக டாட்டாக வச்சு அப்ளை பண்ணாலே போதும். நம்ம ஸ்கின்ல இந்த க்ரீம் போட்ட உடனே ஃபாஸ்ட்டாக டீப்பாக பெனட்ரேட் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா கிளைகாலிக் இருக்குது. இது நம்ம ஸ்கின்ல இருக்கிற மெலனினை கம்மி பண்ணும். மெலனின் கம்மியாச்சு அப்படின்னாலே நம்ம ஸ்கின் ஆட்டோமேட்டிக்காக பிரைட்டன் ஆகும். நம்ம இதை ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது நம்ம ஸ்கின்ல இருக்க ஸ்பாட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் ஆகிட்டே வரும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அன்இவன் ஸ்கின் டோன் இருக்கும். அதாவது நெத்தியில் ஒரு கலர் இருக்கும், வாயை சுற்றி ஒரு கலர் இருக்கும். அதெல்லாம் நல்லா கிளியர் பண்ணி ஸ்கின்னை ஈவன் டோன் ஆக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த க்ரீமில் பார்த்தீங்கன்னா நியாசின்மைட் இருக்கு. இது நம்ம ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணும், பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட் எல்லாம் ரிமூவ் பண்ணும், எக்ஸஸ் ஆயிலை கண்ட்ரோல் பண்ணும், போர்ஸை பார்த்தீங்கன்னா நல்லாவே மினிமைஸ் பண்ணும். இது பார்த்தீங்கன்னா டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட், கிளினிக்கலி டெஸ்டட், ஆல் ஸ்கின் டைப்புக்கு சூட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் எதுவும் இல்லை. இந்த ப்ராடக்டோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதில் போய் செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். இந்த க்ரீம் எனக்கு எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த க்ரீம் வாங்கி 1 மாதம் தான் இருக்கும். நான் ரெகுலராக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வீட்டில் இருக்கும்போது யூஸ் பண்ணுவேன், வெளியில் போகும்போது யூஸ் பண்ணுவேன். நான் எதுக்காக இந்த ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஸ்கின்ல பிளாக் மார்க் இருந்துச்சு, போர்ஸ் இருந்துச்சு. அதை கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த க்ரீம் வாங்கியிருந்தேன். எனக்கு உண்மையாகவே இந்த க்ரீம் நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சு. என்னோட பிளாக் மார்க்கையும் ரிமூவ் பண்ணுச்சு, போர்ஸையும் பார்த்தீங்கன்னா நல்லாவே மினிமைஸ் பண்ணுச்சு. நீங்கள் இப்போ தான் இந்த க்ரீம் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸை ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 10-15 நாள் கழித்து திரும்ப ஒரு ஃபோட்டோ எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபேஸில் நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். வேறு என்ன எனக்கு பெனிஃபிட்ஸ் கிடச்சிச்சின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின் பிரைட்டன் ஆச்சு. இந்த க்ரீம் யூஸ் பண்ண உடனே ஸ்கின் நல்லா சாஃப்டாக, ஸ்மூத்தாக, நல்லா க்ளோயிங்காக இருந்துச்சு. இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக நான் திரும்பவும் வாங்குவேன். இதை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த க்ரீம் எல்லா ஸ்கின் டைப் இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணலாம். முக்கியமாக சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்க கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மேக்கப்லாம் போட பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வெளியில் போகும்போது இந்த க்ரீமை மட்டுமே கூட அப்ளை பண்ணிட்டு போகலாம். நல்லா க்ளோயிங்காக இருக்கும். உங்களுக்கு மேட் ஃபினிஷ் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த க்ரீம் போட்டுட்டு அதுக்கு மேலே லைட்டாக பவுடர் அடிச்சுக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஹேர் கேர், ஸ்கின் கேர், ப்ராடக்ட் ரிவ்யூலாம் போடுவோம். அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.